பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தியாயம் 18. அல் கஹ்ஃப், அந்த குகை. முகம்மதே, துல்கர்னைனை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுவேன் என்று கூறுவீராக. அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வாய்ப்பளித்தோம். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அவருக்கு வழியை ஏற்படுத்தினோம். அவர் ஒரு வழியில் சென்றார். சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்த போது சேறு நிறைந்த தண்ணீரில் அது மறைவதை கண்டார். அங்கே ஒரு சமுதாயத்தை கண்டார். துல்கர்னைனே, அவர்களை நீர் தண்டிக்கலாம் அல்லது அவர்களிடமிருந்து அழகிய முறையில் வரியை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறினோம். அநீதி இழைத்தவனை பின்னர் தண்டிப்போம். பின்னர் அவன் தனது இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவான். அவன் கடுமையாக தண்டிப்பான் என்று அவர் கூறினார். நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு அழகிய கூலி உண்டு. நமது கட்டளைகளில் எளிதானதை அவருக்கு கூறுவோம். பின்னர் ஒரு வழியில் சென்றார். முடிவில் சூரியன் உதிக்கும் திசையை அடைந்த போது ஒரு சமுதாயத்தின் மீது அது உதிக்க கண்டார். அவர்களுக்கு அதிலிருந்து எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை. இவ்வாறே அவரிடம் உள்ளதை முழுமையாக அறிவோம். பின்னர் ஒரு வழியில் தொடர்ந்து சென்றார். முடிவில் 2 மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்த போது அதற்கப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை கண்டார். துல்கர்னைனே, யாஜூஜ் மாஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்திட உமக்கு நாங்கள் வரி தரட்டுமா என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டனர். என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது. வலிமையால் எனக்கு உதவுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கிறேன் என்றார். தனது பணியாளர்களிடம், என்னிடம் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்றார். 2 மலைகளின் இடைவெளி மறைந்து மட்டமான போது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார். என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள், அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார். அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாது. இது எனது இறைவனின் அருள். என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவான். என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்றார். அவர்களை ஒருவரோடு ஒருவராக மோத விடுவோம். சூறு ஊதப்படும். அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். நம்மை மறுப்போருக்கு முன்னே அந்நாளில் நரகத்தை நன்கு எடுத்து காட்டுவோம். என்னை நினைப்பதை விட்டும் அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன. உண்மையை கேட்க இயலாமல் இருந்தனர். என்னை மறுப்போர் என்னை என்று எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ள நினைக்கிறார்களா? நம்மை மறுப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயாரித்துள்ளோம். செயல்களில் இழப்பை அடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக. இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது. அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றனர். அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள். அவர்களின் நல்லறங்கள் அழிந்துவிட்டன. எனவே கியாமத் நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையையும் ஏற்படுத்த மாட்டோம். அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோருக்கு ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கச் சோலைகள் தங்குமிடமாக உள்ளன. அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அங்கிருந்து இடம் பெயர்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனது இறைவனின் கட்டளைகளுக்காக கடல் மையாக ஆனாலும் எனது இறைவனின் கட்டளைகள் எழுதி முடிவதற்கு முன் கடல் முடிந்துவிடும். உதவிக்கு அது போன்றதை நாம் கொண்டு வந்தாலும் சரியே என்று கூறுவீராக. நான் உங்களை போன்ற மனிதன் தான். எனினும் உங்கள் கடவுள் ஒரே கடவுளே என எனக்கு அறிவிக்கப்படுகிறது. தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும். தமது இறை வணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்கட்டும் என்று முகம்மதே கூறுவீராக.